டெக் தமிழ் மகன் மறுபடியும் வந்துட்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். எங்க ரொம்ப நாள் ஆளை காணோம் அப்படின்னு பாக்குறீங்களா? கொஞ்சம் பிரச்சனைங்க. எனக்கு கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து குவாரண்டைன்ல இருந்த ரிகவரி பீரியட் எல்லாம் முடிஞ்சு இப்போ நல்லா இருக்கேன். என்னுடைய செகண்ட் டோஸ் வேக்சினேஷனையும் வந்து நான் முடிச்சிட்டேன். இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசலாம். இன்னைக்கு நான் முக்கியமா வந்து வீடியோ போடணுங்கிற முடிவுக்கு ஏன் வந்தேன்னா, சபியா சைஃபி. ஸோ ரொம்ப பேருக்கு இது தெரியாம இருந்திருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு இதை பத்தி தெரியலாம். இந்த சபியா சைஃபி வந்து டெல்லியில சிவில் சர்வனா இருந்திருக்காங்க. 21 வயசு பெண். அவங்கள ஹராஸ்மெண்ட் பண்ணி இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆகஸ்ட்ல நடந்திருக்கு. நம்ம கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இதை பத்தி பேசல. அதனால வந்து அவ்வளவு ரீச் வரல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சில யூடியூபர்ஸ் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க. சில பேர் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் சபியா, ஜஸ்டிஸ் ஃபார் அபியா, ஜஸ்டிஸ் ஃபார் சபியா சைஃபி அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, நிறைய சோசியல் மீடியால வந்து டேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயங்க. எவ்வளவோ போராடிக்கிட்டு தான் இருக்கும், நிறைய போராடிக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரிதான் நடந்துகிட்டே இருக்கு. கேங் ஹராஸ்மெண்ட். நான் அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த வார்த்தையை பாய்க்க விரும்பல, ஏன்னா அது சரியா வராது அப்படின்னு தோணுச்சு. ஒரு 4 பேர் 5 பேர் கும்பலா சேர்ந்துட்டா என்ன வேணாலும் செய்யலாமா? பெண்களுக்கான எதிரான இந்த மாதிரி கொடுமைகள் வந்து எப்போ நிக்க போகுது? நம்ம வந்து நிறைய டைம் வந்து குளோபலைசேஷன், மாடர்னைசேஷன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வந்து எஜுகேஷன் வந்து சேர்ந்த மாதிரி தான் தோணுது. செக்ஸ் எஜுகேஷனா இருக்கட்டும், பேசிக்கான சாதாரணமான வாழ்க்கையில வாழக்கூடிய காமன் சென்ஸ், ஒரு ரெஸ்பெக்ட், அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி கொடுமைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சிவில் சர்வன் அவங்களுக்கே வந்து இந்த மாதிரி நிலைமைனா, ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா தானே இருக்கு. என்ன பாதுகாப்பு இருக்கு? யாருக்கிட்ட நம்ம இந்த பாதுகாப்பை போய் கேட்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கேள்விக்கு வந்து விடையே இல்லைன்னு தான் சொல்லணும். தனக்கு தானா ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நம்ம டெய்லி போயிட்டு அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டே இருக்க முடியுமா? யோசிச்சு பார்த்தா வந்து தெரியலங்க. so much of stress and இது வந்து ரொம்ப பெயினான விஷயம். அந்த ஆர்டிக்கலை வந்து நீங்க படிச்சிருந்தீங்களா? அந்த செய்தியில ஆன்லைன்ல இருக்கு. அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அவங்க எப்படி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. மோர் தென் 50 டைம் பீங் ஸ்டாப்ட். 50 தடவைக்கு மேல வந்து குத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மார்பகங்களை வெட்டி எடுத்திருக்காங்க. அவங்களுடைய இறந்த உடலை பார்க்கும் பொழுது அந்த பெயின் வந்து அந்த படத்துலயே உங்களுக்கு தெரியும். அது அவங்க எவ்வளவு துடி துடிச்சு இறந்துருப்பாங்கிறத வந்து அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப குறைவான படங்கள் தான் வந்து இன்டர்நெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாட் எல்ஸ் வி கேன் டூ? வேற என்ன செஞ்சா இந்த மாதிரி கேங் ஹராஸ்மெண்ட் வந்து நிப்பாட்டுவாங்க? என்னென்னமோ பண்ணியாச்சு, இது எவ்வளவோ பேசியாச்சு, எவ்வளவோ அட்வைஸ் கொடுத்தாச்சு. பட் ஸ்டில் நடக்குதுங்கிற பட்சத்துல வந்து நம்ம வந்து ஸ்பீச்லெஸ் ஆயிடும். எவ்வளவு போராடுறது? டெய்லி போராடிக்கிட்டு தான் இருக்க போறோமா? யாரு முடிவு எடுக்கணும் இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு? எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்? இந்த கோபத்துல வந்து நம்ம சொல்லுவோம், இவங்களுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணணும், இந்த நாட்டுல எப்படி பனிஷ் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா பனிஷ்மெண்ட் நடந்துகிட்டே தானே இருக்கு, பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தானே இருக்காங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்டே தானே இருக்கு. இன்னும் வலுவான பனிஷ்மெண்ட் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்க முடியும்? நம்ம சிந்திக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம், நல்லதே யோசிங்க, நல்லதே செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது? நம்ம அனுதாபம் தாங்க பட முடியும். நடந்துருச்சு, வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஷீஸ் நாட் கோனா கம் பேக். அனுதாபப்பட்டுட்டு நம்ம போயிடுவோம். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு வந்து ஹேஷ்டேக் போடுவோம். திருப்பியும் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்குள்ள போயிடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்கும், மறுபடியும் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம். இது என்ன நெவர் எண்டிங் ஸ்டோரியா? என்ன செய்யலாம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. நன்றி.